வணக்கம். ஃபீனிக்ஸ் மீடியா. நம்ம பார்க்குற செய்தி பார்த்திங்கன்னா, நகரப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு அவர் துறையில் தான் சாமியார்கள் இரவு பூஜை நடத்தியிருக்கார்கள். இப்போது அந்த ஆணையர் அவினாசி நகராட்சியில் பணிபுரிந்து வருகிறார். அவர் காங்கயம் நகராட்சியில் பணியாற்றிய போது திரு வெங்கடேஸ்வரன் ஆணையர் அவர்கள் அகோரிகளை வைத்து பூஜை நடத்தியுள்ளார். நகராட்சி அலுவலகத்தில் உள்ளே அது மீது இன்று வரை நடவடிக்கை எடுக்காமல் நகராட்சி நிர்வாக இயக்குநரகம் குரட்டை விட்டு தூங்கி வருகிறது. இதில் பார்த்தீங்கன்னா, ஒட்டு துணி இல்லாமல் உடல் முழுவதும் திருநீறு பூசிக்கொண்டு கழுத்தில் மண்டையோடு ருத்ராட்சை கொட்டையெல்லாம் போட்டு அந்த காங்கேய நகராட்சியில் அகோரிகள் பூஜை நடத்தியிருக்காங்க. இது நகராட்சி ஆணையர் வெங்கடேஸ்வரன் தான் முழுக்க பண்ணியிருக்காரு. இது மேலே எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. அவருக்கு காங்கேயம் நகராட்சியிலேருந்து வெள்ளைக்கோயில் பணிமாற்றம் செய்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவினாசி நகராட்சிக்கு பணிமாறுதல் செய்திருக்காங்க. இது பற்றி துறை ரீதியாக எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை நகராட்சி நிர்வாக இயக்குநர்கள் சார்பாக. இந்த பூஜையே சில ஊழியர்கிட்ட கேட்கும் போது அவங்க வாய் வழியாகவும் நம்மளுக்கு செவிவையாகவும் சொன்ன வார்த்தை, நகராட்சி நிர்வாக கூடுதல் இயக்குனர் திரு விஜயகுமார் அவர்களுக்கு தான் இந்த பூஜையை நடத்தியதாக சொல்கிறாங்க. இது என்ன அளவுக்கு உண்மையாக பொய்யா நம்மளுக்கு தெரியாது. நம்ம கேட்ட பதிவை நம்ம சொல்கிறோம். ஆனால் இது மேலே நகராட்சி நிர்வாக கூடுதல் இயக்குனர் 4 வருஷமாக இருக்கார். அவர் மேலே வெங்கடேஸ்வரன் ஆணையர் மேலே எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அதுதான் நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வருது. முழுக்க அவர்கள் சொன்ன வார்த்தை உண்மையை போல் உள்ளது. புதிதாக வந்துள்ள மதுசூதன் ரெட்டி அவர்கள் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும். இந்த நகராட்சி உள்ள அகோரிகள் வைத்து பூஜையெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதில் அங்கே இருந்த பெண் ஊழியர்கள் ஓட்டம் பிடிச்சிருக்காங்க. ஒரு சாமியார் துணி இல்லாமல் நிவாரணமாக நகராட்சி அலுவலகத்துள்ள வந்தால் பெண் ஊழியர்கள் என்ன பண்ணுவாங்க? ஓட தான் செய்வாங்க. தப்பி ஓடி இருக்காங்க. இது அசிங்கமாக இல்லையா? திராவிட மாடல் ஆட்சிக்கு இது யார்? நேரு துறையில் நடந்திருக்கு. KN நேரு அவர்கள் துறையில் இந்த இரவு பூஜை நடந்திருக்கு, அகோரிகள் பூஜை நடந்திருக்கு. இது எந்த அளவுக்கு திராவிட மாடல் ஆட்சிக்கு கேவலமாக உள்ளது. அப்போ சாமியார்களை பற்றி விமர்சனம் முன்வைக்கிறார்கள் திராவிட மாடல் ஆட்சியில். ஆனால் இவங்க திராவிட மாடல் ஆட்சியிலேயே காங்கேயம் நகராட்சியில் ஒட்டு துணி இல்லாமல் நிவாரணமாக விபூதியை பூசிக்கின்னு நகராட்சி உள்ளே பூஜை நடந்திருக்காங்க. பெண் ஊழியர்கள் ஓட்டம் பிடித்திருக்காங்க. இது மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அப்போ முழுக்க நகராட்சியில் நேரு காதுக்கு போகாமல் சில அதிகாரிகள் தப்பு பண்ணுறாங்க. அவர் காதுக்கே போகாமல் இவர்களே நிர்வாகத்தை ஆட்டி படைச்சுன்னு இருக்காங்க கடந்த 4 வருஷமாக. இதெல்லாம் அமைச்சர் பிஏங்க என்னங்க பண்ணுறாங்க? தூங்குறாங்களா? ஒரு தவறு நடக்குதுன்னா ஒரு நகராட்சியில் என்ன பண்ணணும்? முதல்ல அந்த இருக்கிற டிஎம்ஏக்கு தகவல் கொடுக்கணும், இல்லை அமைச்சருக்கு தகவல் கொடுக்கணும். அப்போ இந்த 4 வருஷமாக நகராட்சியில் பிஏவாக இருக்கார் அசோக் குமார் என்றவர். அவர் முழுக்க வர புகார்களை வாங்கி வச்சுக்கின்னு யாருக்கு எவ்வளோ தேரும், எவ்வளோ அன்பளிப்பு தேரும் தான் அவர் முழுக்க அமைச்சர் காதுக்கு போகாமல் மறைச்சி வருகிறார்.